ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ 2026 கரெக்டாக 6வது மாதமான ஜூன் மாதம் முடிந்து 7வது மாதமான ஜூலை மாதமானது ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸ்டார்ட் ஆன இந்த ஜூலை மாதம் சாதாரண மாதம் கிடையாது. இந்த மாதமும் நிறைய கிரக மாற்றங்கள் இருக்குது. அதனால் இதுவும் ரொம்ப முக்கியமான மாதம். இந்த மாதத்தில் கிரகங்கள் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் ரிஷப ராசியில் பிறந்த நேயர்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டிக்கு இருக்கக்கூடிய பொருள் எப்படி சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமோ அதுபோல் ரிஷப ராசிக்காரங்களுக்கு எதிர்பாராதது இனிதான் நடக்க போகுது. பட்ட கஷ்டம் எல்லாமே தீரப்போகுது. அந்த மாதிரி தான் உங்களுக்கு கிரகநிலைகள் ரொம்ப ஸ்பெஷலாக அமைந்திருக்கு. ஸோ அதனோட அடிப்படையில் ரிஷப ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நட்சத்திரத்துக்கு ஏற்பவே ஷேர் பண்ணுறேன். எல்லா பலனையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க. கூடவே உங்களுக்கு பரிகாரமாக இந்த மாதம் என்ன செய்தால் பட்ட கஷ்டம்லாம் இன்னும் தீரும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள், சந்திராஷ்டம நாள், இந்த மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்களை எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். எல்லாத்தையுமே ரிஷப ராசிக்காரங்க இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி சிவன்மலை உத்தரவு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு உத்தரவுங்கிறது தெரிஞ்சுக்குங்க. இந்த உத்தரவு பொருள் வந்து சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், இல்லை நெகட்டிவாகவும் இருக்கலாம். அந்த தாக்கம் பாசிட்டிவாக இருந்தால் என்ன மாதிரி இருக்கும், நெகட்டிவாக இருந்தால் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே சமுதாயத்தில் அந்த பொருள் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் போது தான் தெரிய வரும். ஸோ தாக்கங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்காது. அது மாதிரி தான் கிரகங்களும் எப்படி பயணிக்குதோ அது போல் தாக்கங்கள் ஏற்படும். சில நேரம் அதிர்ஷ்டம் தர மாதிரி இருந்தால் அதிர்ஷ்ட தாக்கங்கள் ஏற்படும். சில நேரம் ஆபத்து தர மாதிரி இருந்தால் ஆபத்து தாக்கம் ஏற்படும். அதனால் கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்து பயன் பெறணும். ஸோ அந்த வகையில் ரிஷபராசியில் பிறந்த நேயர்களுக்கு எப்படி தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத இப்போ நான் கிளியராக வந்து ஷேர் பண்ண போகிறேன். பட்ட கஷ்டம் எல்லாம் தீருமா தீராதா எல்லாமே இந்த வீடியோவில் 1 by 1 உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ரிஷபராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. முதல்ல உங்களுக்கான பலன்கள் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி எப்படி கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு, கிரக மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். முதல்ல அதை வந்து இந்த வீடியோவில் வந்து ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ அதாவது பலன்கள் என்னென்ன கிரகங்களால் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா கிரக பயிற்சியும் கிரக மாற்றங்கள் தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் எல்லாமே நடக்க போகுது. ஸோ அதனால் முதல்ல அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். முதல்ல அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலன்களை வந்து விரிவாக டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ஆக்சுவலி கிரக மாற்றங்கள் கிரகங்களுடைய அமைப்புகள் அடிப்படையில் தான் என்ன பலன் உங்களுக்கு கிடைக்குமோ அதை சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இடையில பார்க்குறது புரியாது. அதனால் வீடியோவை வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். சரி, இப்போ உங்களுக்கான பலனை வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கிரகநிலைகள் பார்க்கும்போது இந்த டைம் சூரியனும் சனியும் தான் வலுவாக அமைந்திருக்கு. சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே முக்கியமான கிரகம். அதை விட சனி ரொம்ப முக்கியமான கிரகம். இவங்க 2 பேரும் வலுவாக இருக்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இவங்களால தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இந்த டைம் ஏற்படும்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. ஆக்சுவலி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்கள் வந்து அமைந்திருக்கிறத பார்க்கும்போது கரெக்டாக வந்து ராசியில் வந்து சூரியன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன், குரு, தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் கேது,
அப்புறம் சுகஸ்தானத்தில் புதன், தொழில் ஸ்தானத்தில் சனி ராகு, இப்படி கிரகங்கள் உங்களுக்கு வள வருது. இதில் கிரக மாற்றங்கள்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3/7/2026 தொழில் ஸ்தானத்தில் சனி வக்ரம் ஆரம்பிக்கிறாரு. 4/7/2026 தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன் வக்ரம் ஆரம்பிக்குது. 18/7/2026 தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து சூரியன் தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறுறாரு. 18/7/2026 அன்னைக்கு புதன் பகவான் தைரிய வீரியஸ்தானத்திலிருந்து தன குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. 27/7/2026 அன்னைக்கு ராசியிலேருந்து சுக்கிரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. 30/7/2026 அன்னைக்கு சுகஸ்தானத்திலேருந்து செவ்வாய் பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. இப்படி வலுவான கிரக மாற்றங்கள் இருக்குது. இதில் நிறைய கிரகங்கள் வக்ரம் தான் இந்த டைம் ஆரம்பிக்குது. இதெல்லாம் வைத்து தான் உங்களுக்கான பலன்களை குறிப்பிடப்படுது. ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்ன பலன்கள் அப்படிங்கிறத இப்போ தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ராசிநாதன் சுக்கிரன் ராசியில் ஆட்சியாக இருக்கிறார். இதனால் தடைப்பட்ட பணம் எதுவாக இருந்தாலும் கைக்கு ஒவ்வொன்றாக கிடைக்கும். எதிலும் தயங்காமையோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டிங்கன்னா வெற்றி காண்பது உங்களுக்கு உறுதி. அது மட்டும் இல்லாமல் அவசர முடிவுகள் எடுப்பதை முடிஞ்ச அளவு இந்த மாதம் தவிர்ப்பது நல்லது. விரும்பத்தகாத ஆசைகள் உண்டாகலாம். குறிப்பாக வீடு, மனை, நில, வாகனம் போன்ற சொத்துக்களை எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். அதனால் இந்த முயற்சிகள் கண்டிப்பாக ஈடுபடுவது ரொம்ப 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 நல்லது. அதுக்கப்புறமேட்டு தொழில் ஸ்தானம் மிக பலமாக இருக்கிறார். தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்றவை உண்டாகலாம். நல்ல நற்பலன்களும் சேரும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் கிடைக்கும். தர்ம காரியங்களில் நாட்டம் அதிகரிக்கும். வியாபாரம் செய்யக்கூடிய நீங்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு தாமதப்படலாம். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. வெளிநாடு செல்வதில் எதிர்பார்த்த சிக்கல்கள் ஏற்படலாம். ஸோ கவனம் தேவை. எதிர்ப்பாளரத்தோடு பழகும்போது எச்சரிக்கைங்கிறது அவசியம். கணவன் மனைவிடையே அடிக்கடி வாக்குவாதங்கள் உண்டாகலாம். அரசியல்வாதிகள் அடுத்தொரு பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. கடன் கொடுப்பது, ஃபைனான்ஸ் போன்றவற்றில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் குவியும். பெண்கள் இந்த டைம் எதிலும் மிகவும் கவனமாக செயல்படுவது நல்லது. சுகஸ்தான அதிபதி சூரியன் மிக பலமாக இருக்கிறார். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துவது அவசியம். விளையாட்டுகளில் ஈடுபடும் போது கவனம் தேவை, இல்லைனா உங்களுக்கு தான் ஆபத்து. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய ஃபோக்கஸாக இருந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதனையாக மாற்றிக்கொள்ளலாம். அதனால் இந்த மாதிரி ஃபோக்கஸாக இருக்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ நட்சத்திரத்துக்கு ஏற்ப குறிப்பிடப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்த ரிஷபராசிக்கு இந்த மாதம் எந்த காரியத்தில் அவசர முடிவு எடுக்காமல் இருப்பது, வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. திட்டமிட்டபடி காரியங்கள் செய்து முடிக்கணும். பணவரவு தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு இருக்கும். நட்சத்திரநாதன் சூரியன் சஞ்சாரத்தால் வேலை தவறி சாப்பிட வேண்டியது இருக்கும். முக்கியமான பணிகள் தாமதமாக நடக்கும். பார்த்து கவனமாக இருங்க. நெக்ஸ்ட்டு ரோகிணியில் பிறந்த ரிஷபராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த மாதம் வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருப்பது நல்லது. குருவின் பார்வை ராசின் மீது படுகிறதுனால உடல் ஆரோக்கியம் அடையும். மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படி நிகழ்ச்சிகள் நடக்கும். ஸோ பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு மிருகசீரிடம் 1, 2 பாதங்களில் பிறந்த ரிஷபராசிக்கு குறிப்பிடப்படுது. உங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் அடைவீங்க. எதிர்பார்த்த ஆர்டர் சேரும். வாடிக்கையாளர்கள் திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவங்க திறமையாக செயல்பட்டிங்கன்னா பாராட்டு பெறுவது உறுதி. இது உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன்கள்ங்க. பரிகாரமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதம் வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு ஆலயத்திற்கு சென்று 11 முறை வலம் வரணும். பாடல் பெற்ற ஸ்தலமாக இருந்தால் நலம். சந்திராஷ்டமாக பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஜூலையில் 10, அதுக்கப்புறம் 11, 12 குறிப்பிடப்படுது. அதிர்ஷ்ட தினம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 27, 28. இந்த டைம் கிரகங்களுடைய நிலையை வைத்து உங்களுக்கு குறிப்பிடப்பட்ட பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான். ஸோ இந்த பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்களா, கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சு பயன்பெறணும் அப்படிங்கிறதுனால தான் தெளிவாக என்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறட்டும்.
இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.